Hi, hello, let's make a healthy breakfast which is super easy to make. அதுக்கு இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போது 2 பேர்த்துக்கு செய்கிறதுனால 4 பிரெட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிரெட்டு கிடைக்குதோ அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு மார்க்கெட்டில் ப்ரௌன் பிரெட் அவைலபிளாக இருந்துச்சு, விச் இஸ் மேட் ஆஃப் வீட் அண்ட் 0 சுகர் அண்ட் 0 பாம் ஆயில். ஸோ உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது மல்டிக்ரெயின் பிரெட்ஸ் இருக்குது, ப்ரௌன் பிரெட் இருக்குது, வைட் வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன பிரெட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதில் 2 பிரெட்டு மேலே பீனட் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார் பீனட் பட்டர் சன்ட்ராப்போட சுகர் ஃப்ரீ பீனட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறையா பேர் ஒரு டவுட் கேட்பீங்க, பீனட் பட்டரில் மேலே எண்ணெய் ஏன் மிதக்குது, அப்போ அது கெட்டு போயிடுச்சா அப்படி கேட்பீங்க. அது அப்படி இல்லைங்க. அது அந்த பீனட்லேருந்து நம்மளுக்கு ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு விஸ்காலேயோ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கீழே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அண்ட் நவ் இப்போது பீனட் பட்டர் அப்ளை பண்ண பிரெட்ஸ் மேலே வால்நட், சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு பெரிய பனானா ஒன்று எடுத்திருக்கேன். எந்த பனானானாலும் பரவாயில்ல. நான் இங்கே செவ்வாழை எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த 2 பிரெட்டு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இந்த பீனட் பட்டர் சாண்ட்விச்க்கான ஸ்வீட்னஸ்ஸே இந்த பனானாலேருந்து தான் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரட் பனானாவோ அதை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே செவ்வாழை பிடிக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா பனானாவை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணும்போது அந்த பனானா நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்பூனை விட நீங்கள் ஃபோர்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போது மேஷ் பண்ண பனானா ப்ரெட் எடுத்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி பீனட் பட்டர் ப்ரெட் மேலே போட்டு ஒரு சாண்ட்விச்சாக ரெடி பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா மாஹிஸ் டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.